இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கூட நம்ம ஜெபிக்கிறதற்காக, வசனத்தை கேட்பதற்காக நம்ம இங்கே கூடி வந்திருக்கிறோம். இன்றைக்கு எந்தெந்த சிந்தனை உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ அந்த சிந்தனைகிட்ட சொல்லுங்கள். இனி நான் ஜெபிக்க கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். என்னுடைய இருதயத்தில் அந்த ஜெபமும் அந்த வசனமும் தான். இங்கே நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய ஜெபங்களும் அந்த வசனமும் உங்களுடைய இருதயத்தை ஆட்கொள்ளணும். அந்த சிந்தனைக்கு நீங்கள் சொல்லுங்கள், அந்த சிந்தனை வேண்டாம், என்னுடைய இருதயத்தில் அந்த சிந்தனை வேண்டாம். எந்த கலக்கம், எந்த பிரச்சனை உங்களுடைய இருதயத்தில் இப்போ பெருசாக தோணுதோ அந்த சிந்தனையை பார்த்து சொல்லுங்கள், இப்போ என்னுடைய டைம் ஜெபத்திற்கு, இப்போ என்னுடைய நேரம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் அவர் என்ன செய்வாராம்? சொல்லிக் கொடுப்பாராம். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு அநேகர் மறந்து போயிடுறோம். கர்த்தரிடத்தில் கேட்கிறதற்கு மறந்து போயிடுறோம். ஆண்டவரோடு கூட பேசுறதுக்கே மறந்து போயிடுறோம். வசனம் சொல்லுகிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாத காரியங்களை நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன், அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தரிடத்தில் கேட்கிறீங்களா? எடுத்தோன்னே யார்கிட்ட கேட்குறோம்? ஃபோன் எடுத்து யார் நம்ம கூட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்களோ, யார் நம்ம கூட நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறாங்களோ அவங்களிடத்துல ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? பிரச்சனையை சொல்கிறவர்களாக இருக்கிறோம். இல்லைனா என்ன பண்ணுவோம்? ஃபோன் எடுத்து கூகுள் தான் கையிலே இருக்குதே, இப்படி இருக்குது, இதுதான் என்னோட சிம்டம்ஸ், இதுதான் என்னுடைய மனநிலை, இதற்கு என்ன பிரச்சனைன்னு நீ சொல்லு அப்படின்னு கூகுள்கிட்ட கேட்குறோம். ஆனால் அநேகர் ஆண்டவரிடத்துல நம்ம விசாரிக்கிறத மறந்து போயிட்டோமே. ஏன் ஆண்டவரிடத்துல ஏன் நம்மளால் விசாரிக்க முடியல? அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் கேட்பவர் மட்டும் கிடையாது, கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, நமக்கு எட்டாத காரியங்கள், நமக்கு தெரியாத காரியங்கள், புரியாத காரியங்கள், அதிசயமா இருக்கிறது, என்னுடைய மூளைக்கு இது தெரியாதே, எனக்கு ஞானம் இல்லையேன்னு நீங்க சொல்லி உட்கார்ந்துருக்கலாம். அதையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் அதையும் உங்களுக்கு முன் அறிவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியங்களை நம்ம கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகிறோம். முதலாவது பாருங்க, பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற ஒரு சுதந்திரம். அப்போ நம்ம யார் இடத்துல பிள்ளைகளை குறித்து கேட்கணும்? ஆண்டவர் இடத்துல. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எல்லாருக்கும் தெரிஞ்சது சங்கீதம் 127:3. சங்கீதம் 127:3. கர்த்தர் நகரத்தை இதோ பிள்ளைகள், இதோ 4ஆம் வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் கொடுக்கும் பொழுது, அவர் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகளிடத்துல ஏதாவது ஒரு ஃபால்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைகளை என்னால் மேனேஜ் பண்ண முடியலையே, கஷ்டமா இருக்குதே, அந்த பிள்ளைகளோடு நான் போராடி கொண்டு இருக்கிறேனே, என்ன பண்ணனே எனக்கு தெரியலேன்னீங்கன்னா யார் இடத்துல கேட்கணும்? கொடுத்தவரிடத்துல கேட்கணும். அவர் வழி சொல்லுவார், என்ன பண்ணணும், எப்படி பேசணும், யார் இடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி. நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் பொழுதும் பிள்ளைகளை குறித்து யார் இடத்துல கேட்கணும்? கொடுத்தவர் இடத்துல கேட்கணும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 25:22. அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ரெபேக்காளை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ ரெபேக்கா தன்னுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது 2 பிள்ளைகள் என்ன பண்றாங்க? மோதி கொள்ளுகிறார்கள். மோதி கொள்ளும் பொழுது ரெபேக்கா என்ன பண்றா? ஆண்டவர் இடத்துல போய் விசாரிக்கிறா. இப்படி இருந்தா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, கர்ப்பத்துல பிள்ளைகள் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பதில் கொடுக்கிறார். அப்படிதானே? அதே இது 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 25:28 ஆதியாகமம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குக்கு வாய்க்கு ருசிகரமாக இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாக இருந்தான். ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாக இருந்தாள். ஈசாக்கு
ஏசாவின் மேல் பட்சமாக இருக்கிறார். ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாக இருக்கிறார். வீட்டில் பாருங்க, ஒரு ஃபேவரட்டிசம் வருது. வீட்டில் தகப்பனுக்கு ஒரு பிள்ளைய பிடிக்குது, தாய்க்கு ஒரு பிள்ளைய பிடிக்குது. அப்போது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ரெபேக்கால் என்ன செய்திருக்கணும்? அப்பா, எங்களுடைய வீட்டில் இப்படி ஒரு காரியம் நடக்குதே, இது எனக்கு கஷ்டமாக இருக்குதே, இதிலேருந்து நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அவள் போய் விசாரித்திருக்கணும். ஆனால் ரெபேக்கால் என்ன செய்தா? தன்னுடைய சொந்த புத்தியில் அவள் யாக்கோபுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்தா. அதனுடைய முடிவு என்ன? வீடு பிரிந்தது. யாக்கோபு அங்கேருந்து போகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. வீடு அந்த சிப்ளிங்ஸ், சகோதரர்கள் பிரிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நம்ம ஆதியில் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது, பிள்ளைகள் சின்னதாக இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், அப்பா வழி நடத்துறதுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க, பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி. ஆனால் பிரச்சனைகள் வரும் பொழுது, காலப்போக்கில் உலக வாழ்க்கையில் நம்ம போய்கொண்டு இருக்கும் பொழுது, போராட்டங்கள் நிறைந்து காணப்படும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறதற்கு மறந்து போயிடுறோம். அப்போ சின்ன சின்ன காரியத்துல நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் விசாரிக்கணும். அவரிடத்தில் விசாரிக்கும் பொழுது அவர் கரெக்டா கைட் பண்ணிருப்பாரா மாட்டாரா? ரெபேக்காலுக்கு இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஏற்ற ஒரு பதிலை கொடுத்திருப்பாரா மாட்டாரா? கொடுத்திருப்பார். ஆனா அந்த இடத்துல ரெபேக்கால் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கேட்க மறந்து போயிட்டா. இன்றைக்கு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பிள்ளைகளை குறித்து சின்ன காரியமா உங்களுடைய கண்கள்ல படலாம், சின்ன ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஆனா அதையும் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் விசாரிக்கணும். என்னுடைய வீட்டில் எப்படி நடக்குதேப்பா, இந்த காரியம் எப்படி இருக்குதே, என்னுடைய இருதயத்துல கொஞ்சம் கலக்கமா இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவர்களிடத்துல ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவரோடு கூட நீங்க விசாரணையில் இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு தெரியாத காரியம், அறியாத காரியம், புரியாத காரியம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார், முன் அறிவிப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அதை நம்ம தாய் தகப்பன்மாரா என்ன பண்ணணும்? அதை காத்து கொள்ளணும். ஒவ்வொரு நிமிஷமும் பிசாசு எந்த மூலையிலிருந்து உங்க பிள்ளைகளை அட்டாக் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியாது. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். அப்படித்தானே வசனத்துல இருக்குது. அப்ப சுற்றி அவன் திரியும் போது உங்களுடைய கண்கள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய உபவாசங்கள் பிள்ளைகளை காக்கணும். பிள்ளைகளிடத்தில் அவர்களுடைய பேரை சொல்லி சொல்லி நீங்க விசாரிக்கணும். இன்றைக்கு என்னுடைய பிள்ளைக்கு என்னப்பா வச்சிருக்கிறீங்க, இன்னைக்கு என்னுடைய பிள்ளையோட சித்தம் என்ன, இன்னைக்கு பிள்ளையோட பாதுகாப்பை குறித்து நீங்க விசாரிக்கணும். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போவாங்க, வேலைக்கு போவாங்க, எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க அவங்களுடைய பேரை சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். நீங்க அங்க விசாரிக்கும் பொழுது கர்த்தர் சுற்றியுள்ள எல்லா காரியத்தையும் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சுற்றியுள்ள எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா பிள்ளைகளுக்காக? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அப்பா, பிள்ளைகளை குறித்த ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. அப்பா, அநேகருக்கு பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, பிள்ளைகள் இடத்துல எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே சண்டையா இருக்கு. சில வீடுகள்ல மௌனமாவே இருக்கிறாங்க, பேசிக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்பா, அவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. அந்த பிரிவினையோடு இருக்கிற வீடுகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, ரெபேக்காலுக்கு கர்ப்பத்தில் இருந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உம்மிடத்தில் ஓடி வந்து விசாரிக்கிற அந்த இருதயத்தை நீர் குடுப்பீராக தகப்பனே. எந்த காரியமா இருந்தாலும் சரி, சின்ன காரியத்துல இருந்து அப்பா உம்மிடத்துல ஓடி வருகிற அந்த குணத்தை எனக்கு கொடுங்க. உம்முடைய பாதத்துல உட்கார்ந்து அமர்ந்து உம்முடைய வசனத்தை கேட்டு அப்பா அதன்படி விசாரித்து நடக்கிற குணத்தை எனக்கு குடுப்பீராக தகப்பனே. என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க ராஜா. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுங்க அப்பா. என்னுடைய பிள்ளைகளுடைய திட்டம், என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவனே, உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய கைகள் நாங்க ஒப்பு கொடுத்துறோம் எங்களை பிள்ளைங்களை. உம்முடைய கைகள்ல நாங்க ஒப்பு கொடுத்துறோம் அப்பா. நீர் நடத்துங்க, என்னுடைய பிள்ளைகளை நேர் வழியில நடத்துங்க. என்னுடைய பிள்ளைகள் அப்பா ஒரு பிசாசு தொந்தரவு இல்லாம அப்பா, பிசாசின் திட்டத்துக்கு அவர்கள் விழுகாம கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி வந்தாலும் என்னுடைய பிள்ளைகளை நீர் காப்பீராக தகப்பனே. என்னுடைய பிள்ளைகளை நீர் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்வீராக தகப்பனே. ஞானத்தை கொடுங்கப்பா. எனக்கு ஞானம் இல்ல, எனக்கு புத்தி இல்ல, எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல. ஆனாலும் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. ஞானத்தை கொடுங்க. உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ராஜா. அப்பா, எனக்கு அறியாத காரியத்தை எனக்கு சொல்லி கொடுங்க. எனக்கு எட்டாத காரியத்தை எனக்கு சொல்லி கொடுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அப்பா, நீங்க சொல்லி கொடுங்க, நீங்க சொல்லி கொடுங்க தகப்பனே. மனுஷர்கள் இடத்துல கேட்டா அவர்கள் ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்போம், எல்லாவற்றையும் திட்டமாவும் தெளிவுமாக அவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம்
கூப்பிடுகிறோம் அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. எங்களுடைய பிள்ளைகளுக்காக கூப்பிடுறோம் அப்பா, விசாரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, தன்னை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, தன்னை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. ஆடிக்கலமே உமதடிமை நானே, ஆத்மரிப்பேனே ஆக மகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. பிள்ளைகள் சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும், அவர்களுக்காக தினமும் ஜெபித்து கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல நீங்க கண்ணோக்கமா இருக்கிறது போல பிசாசும் என்ன பண்ணுவான், கண்ணோக்கமா இருப்பான். என்ன பண்ணலாம், எந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனா அதனுடைய முடிவு என்ன, மரணம். நம்மளுடைய பார்வைக்கு பார்க்கும்போது இது நல்லா இருக்குதே, இந்த அலையன்ஸ் நல்லா இருக்குதே, இந்த காரியம் நல்லா இருக்குதேன்னு நம்மளுடைய கண்களுக்கு அது இனிமையா இருக்கலாம், நம்மளுடைய கண்களுக்கு அது ஏற்றதாய் தோணலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் விசாரிக்காம நம்ம அந்த முடிவை பண்ணும்போது அது சமாதானத்தை கெடுக்கும், அது நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுக்கும். அதனுடைய முடிவு என்னது, மரணம். ரெபேக்காள் அவ கர்த்தரிடத்தில் விசாரிக்காததுனால அதன் முடிவு என்ன, வீடு பிரிந்தது. இன்றைக்கு நம்ம விசாரிக்கணும், நம்மளுடைய வீட்டை நம்மளே என்ன செய்திடக்கூடாது, ஞானம் இல்லாம பிரித்து விடக்கூடாது. அடுத்த காரியம் பாருங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம் கையின் பிரயாசம். நம்ம செய்கிற வேலை அப்படி தானே. இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் எங்கே தான் இருப்பீங்க, உங்களுடைய ஒர்க் பிளேஸில் தான் இருப்பீங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும், இல்லைனா ஈவினிங் வரைக்கும் மேக்ஸிமம் டைம் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்போது அங்கே கர்த்தருடைய கிருபை ரொம்ப அவசியம், அங்கே கர்த்தருடைய தயவு ரொம்ப அவசியம். அப்போ கையின் பிரயாசத்தை நான் எப்படி ஆண்டவரிடத்துல விசாரித்து கேட்பது, கையின் பிரயாசத்தை குறித்து தாவீது எப்படி விசாரிக்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 128 2ஆம் வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இன்னைக்கு கையின் பிரயாசம் சாப்பிட முடியுதா? சம்பளம் வந்தோடனே அது 5 நாள்ல காலியா போயிருது, 10 நாள்ல காலியா போயிருது. அடுத்த மாசத்துக்கு கூட நம்மளால என்ன பண்ண முடியல, அதனுடைய மிச்சம் பார்த்து எடுத்துக்கொண்டு போக முடியல. ஏதாவது ஒரு செலவு, ஹாஸ்பிட்டல் பில்ஸ் வருது, தேவையில்லாத செலவுகள் வருது. ஆனா வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அதனால நம்மளுடைய வீட்டுல என்ன இருக்கும், நன்மை தங்கி இருக்கும் என்று சொல்லுகிறது. அப்படித்தானே? அப்ப கையின் பிரயாசத்துக்காக நீங்க ஆண்டவரிடத்துல விசாரிக்கணும். என்னுடைய வேலைக்காக, பிள்ளைகளுடைய வேலைக்காக நீங்க சொல்லலாம், நான் வீட்டில் தான் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன், அது எவ்வளோ பெரிய வேலை, அப்படி தானே? அந்த வேலைக்காக நீங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். அப்போ நான் எப்படி பண்ணுறது, காலையில் எழும்புனதுலேருந்து நைட்டு நான் இருக்கிற வரைக்கும் நான் எப்படி டீல் பண்ணுறது, அந்த வீட்டை நான் எப்படி கட்டி காப்பது அப்படின்னு நம்ம கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 சாமுவேல் 23:2. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். இந்த சூழ்நிலையில் நம்ம பார்க்கும் பொழுது தாவீது ராஜாவா இல்லை, சவுலுக்கு பயந்து அவர் ஒதுங்கி இருக்கிறாரு. ஒரு 600 வீரர்களோடு அவர் இருக்கிறாரு. அப்போ கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறாரு, நான் இந்த காரியம் செய்ய போறேன், செய்யலாமா, பெலிஸ்தியரை என்னுடைய கையில நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ கர்த்தர் அந்த இடத்துல என்ன பதில் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நீ போ, பெலிஸ்தியரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக. உனக்கு முறியடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நீ கேட்கிறதுக்கும் மேலாக அங்க ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஆனா அடுத்த வசனத்தை பாருங்களேன். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம், நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அவனோடு கூட இருந்த மனிதர்கள் என்ன சொல்றாங்க,
எவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்க பெலிஸ்தியர் கூட்டத்தை பார்த்தல. நம்ம எவ்வளோ பேர் தான் இருக்கிறோம், நம்ம கம்மி ஆட்களாக இருக்கிறோம். அப்போது இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நீங்கள் விசாரித்து கேட்ட வேலை, ஆண்டவரிடத்துல நீங்கள் கேட்ட காரியம் விசாரித்து உங்களுக்கு ஒரு கிரீன் டிக் ஆண்டவர் கொடுத்து நீங்கள் அதை செய்து கொண்டு இருக்கும்போது சுற்றி டவுட்டான காரியங்கள் பேசுகிறாங்களா, சுற்றி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு யாராவது சொல்கிறாங்களா, இல்லை இது இப்படி கிடையாது, அவங்க அப்படி பண்ணாங்க அதனால அவங்களுடைய வாழ்க்கையே இதாயிருச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக சொன்ன வாக்கு தத்தங்களை மாறாக யாராவது மாற்றி சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் இடத்துல விசாரிச்சதை விட்டுட்டு, அந்த வேலையும் விட்டுட்டு, அந்த காரியத்தையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன செய்திருவோம்? சரி வேற ஏதாவது வேலை பார்க்க போயிடுவோம், வேற ஏதாவது காரியத்துக்கு போயிடுவோம். இது வந்து அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய ஞானம் இருக்குது அவங்க சொல்கிறாங்க, அவங்க நிறைய படிச்சிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை யார் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களோ, யார் டவுட்டாக பேசுகிறாங்களோ அவர்களை நம்பி நீங்கள் அநேக நேரத்தில் என்ன பண்ணிடுறீங்க? அந்த காரியத்தை விட்டு போகிற சூழ்நிலை இருக்குது. ஆனால் அடுத்த வசனத்தில் பாருங்க, தாவீது என்ன செய்கிறார்? அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். திரும்பவும் மறுபடியும் ஏதோ ஒரு டவுட்டா இருக்குதே, என்னை கன்ஃபியூஸ் பண்றாங்களே, என்னை குறித்து பேசுறாங்களே, எனக்கு வந்து கலக்கமா இருக்குதே, இருதயத்துல ஒரு நம்பிக்கை இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அநேக நேரத்துல முறுமுறுத்து ஆண்டவரை விட்டு விலகி அவருடைய பிரசன்னத்திலேருந்து வெளியே வந்து நம்மளே என்ன பண்ணிடுவோம்? டிப்ரெஸ்ட் ஆயிடுவோம். இந்த வேலை எனக்கு கிடைக்காது போல, இந்த இன்டர்வியூல எனக்கு சக்சஸ் வராது போல, இந்த காரியத்துல எனக்கு ஜெயமே கிடைக்காது போல அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கும் பொழுது திரும்பவும் ஆண்டவரிடத்துல போய் விசாரிங்க. அப்பா, இந்த காரியத்தை நீங்க சொன்னீங்களே, எனக்கு ஜெயம் கிடைக்கும் நீங்க சொன்னீங்களே, ஆனா இன்னும் நடக்கலையே, இன்னும் தடையா இருக்குதே, இன்னும் அது நிலுவையில இருக்குதே, இது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்தில் திரும்ப போய் என்ன பண்ணுங்க? அவரிடத்தில் விசாரிங்க. நீங்க அதே இடத்துல ஒரு வாட்டி விசாரித்துட்டு நின்றாதீங்க. ஒரு வாட்டி ஆண்டவர் இடத்துல கேட்டுட்டு அவ்வளவுதான் போல, மற்றவர்கள்லாம் சொல்லிட்டாங்கன்னு அந்த முடிவை நீங்க எடுக்காதீங்க. ஆண்டவரிடத்தில் திரும்ப போகும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுப்பார். அந்த இடத்துல பெலிஸ்தியரை அவர்கள் வென்றார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு மலை போல பெலிஸ்தியர் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பர்வதம் போல உங்களுக்கு வேலை இடத்துல ஒரு பிரச்சனையா இருந்தாலும், மேனேஜரா இருக்கட்டும், டீனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவருக்கு அது லேசான காரியம். நீங்க அவரிடத்தில் விசாரித்து அந்த வேலையை தொடங்குங்க. நீங்க அவரிடத்தில் விசாரித்து அந்த பிசினஸ் தொடங்குங்களே, ஆண்டவர் பார்த்து கொள்வார். மனுஷங்க என்னன்னாலும் சொல்லட்டும், இது நடக்காது முடியாதுன்னு அவர்கள் சொல்லட்டும், ஆனா ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க திரும்பவும் விசாரிக்கும் பொழுது அவர் திரும்பவும் உங்களுக்கு பலன் கொடுப்பார், பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாவீது ராஜாவா ஆகல, ஆனா அடுத்த சில வசனங்கள்ல அதிகாரங்கள்ல பார்க்கும்போது தாவீது ராஜாவா ஆயிட்டாரு. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. 2 சாமுவேல் 5:19. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீதுக்கு கர்த்தர் என்ன சொல்றார்? மறுபடியும் போ, பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ஆனா என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தில் அவர் கேட்கும் பொழுது அவரிடத்துல இருந்தது 600 பேர் தான். ஆனா இந்த அதிகாரத்தில் அவர் ராஜாவை அமர்ந்திருக்கிறார். அவரிடத்துல சேனை இருக்குது. அவர் நினைச்சா யாரனாலும் கட்டளை இடலாம், அவர் நினைச்சா யாரனாலும் பிடித்து கொண்டு வரலாம். அவ்வளோ பெரிய சேனையின் மிகுதியில் உட்கார்ந்திருக்க தாவீது கர்த்தரை நோக்கி ஓடுறான். அவ்வளோ சேனையின் மிகுதியில் உட்கார்ந்திருக்க அந்த தாவீதுக்கு ஆண்டவரிடத்துல விசாரித்து தான் அந்த காரியத்தை செய்யணும்னு அவனுடைய இருதயம் இருந்திருக்கு. இன்றைக்கு நமக்கு அப்படி இருக்குதா? கர்த்தர் கொஞ்சம் பணம் கொடுத்தோன்னு, கொஞ்சம் காரியத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறோம்? நம்மளுடைய பலத்தை நம்பிடுறோம், மனிதர்களுடைய பலத்தை நம்பிடுறோம், நம்மளுடைய பிரயாசத்தின் மேல் அவ்வளோ நம்பிக்கை நம்ம வச்சு கொண்டு இருக்கிறோமே. இன்றைக்கு கர்த்தர் இடத்தில் கர்த்தர் எவ்வளவுதான் ஆசீர்வதித்தாலும் பரவாயில்ல, எவ்வளவுதான் பணம் நமக்கு வந்தாலும் பரவாயில்ல, அது முக்கியம் கிடையாது. அவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோ உயர்த்தப்பட்டு
இருந்தாலும் திரும்பவும் போய் விசாரிங்க, திரும்பவும் போய் கர்த்தரிடத்துல கேளுங்க. தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெலிஸ்தியரை 2 முறை முறியடிச்சிட்டாரு. இது ஒரு இராணுவத்தோடு போய் பண்றது லேசான காரியம். ஆனா தாவீது அந்த லேசான காரியத்தை பார்க்கல. ஆண்டவரிடத்துல பெர்மிஷன் கேட்கிறாரு, சின்ன சின்ன காரியத்துக்கும் கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க விசாரிக்கணும். எந்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு மதில் போல இருந்தாலும் சரி, உங்களுடைய கண்களுக்கு சின்னதா தெரிஞ்சாலும் சரி, ஆண்டவரிடத்துல நம்ம விசாரிக்கணும். வேலையை குறித்து, அதனுடைய காரியங்களை குறித்து நான் போலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இன்றைக்கு வேலைக்கு போயிட்டு என்னென்னமோ காரியம்லாம் நம்ம பண்றோம், ஆண்டவர்கிட்ட பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நான் மேனேஜர் கிட்ட பேச போறேன், ஆண்டவரே எப்படி பேசணும்னு எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருக்கோமா? இல்ல, அதை மறந்து போயிடுறோம். வேலை ஸ்தலத்திலிருந்து ஆண்டவரை நம்ம ஒதுக்கிடுறோம். குடும்பத்துக்கு வரும்போது தான் திரும்ப ஆண்டவரை நம்ம தேடுறோம். அப்பா என்னுடைய குடும்பத்துக்கு இறங்குங்க. நம்மளுடைய வேலையிலும் ஆண்டவர் முக்கியத்துவமா இருக்கிறார். வேலையிலும் நீங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவரை முதன்மைப்படுத்துகிறவர்களா இருக்கணும். நம்ம ஜெபிக்கலாமா? நம்மளுடைய கையின் பிரயாசத்துக்காக, நம்மளுடைய வேலைக்காக, பிள்ளைகளுடைய வேலைக்காக, என்னென்ன காரியம் அந்த வேலையில தட்டுப்பாடா இருக்குதோ இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நீங்க விசாரிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்க போகிறார். தகப்பனேமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த வேலை ஸ்தலத்துல அப்பா வருகிற பிரச்சனைகளை நீர் அறிவீர். அப்பா எந்தெந்த இடத்துல போராட்டமா பிரச்சனையா இருக்குதோ, அப்ப வேலையில் ஒரு நிம்மதி இல்ல, போனா ஒரு சமாதானமா இல்ல, வேலை பார்க்கிற இடத்துல எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, நினைச்ச இன்கிரிமெண்ட் கிடைக்கல, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிற தேவன் தகப்பனே. அப்ப அந்த கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்னீரே, உன் கையின் பிரயாசத்தினால் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. அந்த வசனத்தை நாங்கள் வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கொள்கிறோம் ராஜா. அந்த வசனத்தை நாங்கள் வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கொள்கிறோம் அப்பா. இந்த மார்ச் மாதத்துல எங்களுடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. வேலை ஸ்தலத்துல ஒரு சமாதானத்தை கொடுங்க, இருதயத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுங்க, வேலை பார்க்கிற நபர்களோடு ஒரு பெரிய ஐக்கியத்தை கொடுங்க, ஒற்றுமையை கொடுங்க, ஒரு ஒப்புரவாக்குதலை கொடுங்கப்பா. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ பனி போல மறைந்து போகட்டும் அப்பா. வேலை ஸ்தலத்துல நான் போயிட்டு வரும் பொழுது, வீட்டுக்கு வரும் பொழுது சந்தோஷமா வரணும் அப்பா. வீட்டுக்கு குடும்பத்துக்கு வரும் பொழுது அப்பா நான் சந்தோஷமா வரணும் ராஜா. என்னுடைய வேலையில அப்படியே ஒரு மாற்றத்தை கொடுங்க. இந்த சுமை வேண்டாம், இந்த அலுப்பு வேண்டாம், இந்த பாரமா இருக்குது தகப்பனே. என்னுடைய வேலையில இருக்கிற எல்லா காரியங்களையும் நீர் எடுத்து போடுவீராக. சத்ரு கொண்டு வந்து வைத்த எல்லா திட்டத்தையும், எனக்கு எதிராக இருக்கிற எல்லா திட்டத்தையும் நீர் எடுத்து போடுவீராக அப்பா. தாவீதுக்கு நீர் கொடுத்த ஞானம் ஒவ்வொரு நாளும் உம்மிடத்தில் வந்து விசாரிக்கணும். சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, விசாரிக்கிற அந்த இருதயத்தை எனக்கு கொடுங்க, கற்றுக் கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உம்மிடத்தில் ஓடி வந்து காரியங்களை சொல்லுகிற பிள்ளையாக, மகனாக, மகளாக என்னை மாற்றுவீராக தகப்பனே. அப்பா தாவீது கொடுத்த அந்த ஞானம் எனக்கு வேணும். கேளுங்க அப்பா, அந்த ஞானம் வேணும், விசாரிக்கிற ஞானம் வேணும் அப்பா. என்னை நீர் மாற்றுவீராக தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளெல்லாம் நடந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்காக ஜெபித்ததோட மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதற்கு எத்தனை பேருக்கு ஆசை?
ஆமென். கைகளை உயர்த்தி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம நமக்காக ஜெபிக்கிறதோட நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிப்பது ரொம்ப அவசியம். மற்ற குடும்பங்களுக்காக, மற்ற பிள்ளைகளுக்காக, யார் யாரை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக கொண்டு வராங்களோ அவங்க எல்லாரும் உங்களுடைய ஊழியம். அவங்க எல்லாரையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளணும். அவர்கள் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஊழியம். உங்களுடைய வீட்டுக்கு, உங்கள் வீட்டு பக்கத்தில் யார் யாரை கர்த்தர் உங்களிடத்துல அனுப்பி பேச வைக்கிறாரோ அந்த ஆத்துமாவுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். ஹல்லேலூயா. ரொம்ப சைலண்டாக சொல்கிறீங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஆத்மாவுக்கும் உங்களுக்கு எதிராக வருகிற ஒவ்வொரு நபரையும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நீங்கள் சாட்சிகளாக நிறுத்தணும். இன்றைக்கு மற்றவர்களுக்காக ஜெபிக்க நம்ம ஆயத்தப்படணும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆகாய் 1:9. ஆகாய் 1:9. அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு நம்ம அநேக காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறோம். வீட்டு காரியம், பிள்ளைகளுடைய காரியம், நம்மளுடைய காரியத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிறோம். காலையில் எழும்பினதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும். சில பேர் நைட் டியூட்டியும் பார்க்குறாங்க. அப்போ தன்னுடைய காரியத்துக்காக அவ்வளோ ஓட்டம் ஓடுறோமே. ஆனால் ஆண்டவருடைய காரியத்துக்காக கடைசியாக என்னைக்கு பண்ணீங்க? ஆண்டவருடைய வேதத்தை என்னைக்கு வாசிச்சிங்க? ஆண்டவரிடத்துல நீங்கள் தனியாக போய் பர்சனலாக உட்காந்து அவருடைய பாதத்தில் உட்காந்து ஏசப்பாவோட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி கடைசியாக என்னைக்கு நீங்கள் டைம் எடுத்து பேசுனீங்க? அப்போ அப்படி யோசிக்கும் பொழுது இந்த வசனத்துல பாருங்க, நம்ம பிரயாசப்பட்டு அதிகமா எனக்கு கிடைக்கும், இன்னும் அதிகமா நான் சம்பாதிக்க போறேன், இன்னும் அதிகமா நான் நடத்தப்பட போறேன் அப்படின்னு நீங்க பிரயாசப்படுகிறீங்க. ஆனா வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம இவைகள் எல்லாவற்றுக்கும் பின்னாக ஓடிடுறோம், எல்லாவற்றுக்கும் பின்னாக அலைந்து திரிகிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை மறந்து போயிடுறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, ஆண்டவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இது எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் உங்களை. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? உல்டா மாத்தி பண்ணிடுறோம். பின்னாடி உள்ளதை முன்னாடி வச்சிடறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை பின்னாடி பண்ணுறோம். இப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேட்க நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதை முக்கியத்துவப்படுத்திருக்கீங்க. இப்போ அடுத்த நாள்லேருந்து பாருங்களேன், உங்களுடைய வேலையை முக்கியத்துவப்படுத்தி இருக்கலாம், பிள்ளைகளை முக்கியத்துவப்படுத்தி இருக்கலாம். ஒரு டேவை பிளான் பண்ணும்போது எப்படி பிளான் பண்ணுவீங்க? இன்னைக்கு வெளியே போகணுமா, இந்த காரியம் இந்த டைமில் போயிட்டு வரணும், இன்னைக்கு இந்த காரியம் பண்ணணுமா, சமைக்கணுமா, இந்த டைமில் பண்ணிடணும். அதெல்லாம் பண்ணிட்டு பார்ப்பீங்க, ஆண்டவருக்கு நான் எப்போ கொடுக்குறது? சரி, காலையில் ஒரு 2 நிமிஷம் கொடுப்போம், நைட் ஒரு 5 நிமிஷம் கொடுப்போம், எல்லாரும் சேர்ந்து குடும்ப ஜபமா ஒரு 5 நிமிஷம் கைத்தட்டி பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வேலைகளை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்மளுடைய காரியங்களை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு ஆண்டவர் அந்த கேப்ல சரி ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்னு நம்ம ஃபில் பண்ணிட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் காலையில 1 மணி நேரம் ஆண்டவர் இடத்துல கொடுத்துருங்க, மத்தியானம் கொடுங்க, நைட்டு கொடுங்க, ஈவினிங் கொடுங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்க ஆண்டவருக்கு கொடுத்துட்டு மற்ற வேலைகளை நீங்க உள்ளுக்கு இன்க்ளூட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் மற்ற எல்லா காரியத்தையும் உங்களுக்கு செய்து கொடுப்பார். ஆனா நம்ம மாற்றி பண்ணிடுறோம். இந்த வசனத்துல பார்க்கிறோம், அதிகமாய் வரும் என்று நினைத்து கொண்டிருந்தோம், ஆனா கம்மியா வருது. ஏன் தெரியுமா? அவருடைய வீடு பாழாய் கிடக்குது, அவருடைய ஆலயம் பாழாய் கிடக்குது. அங்க ஆட்கள் தேவை, இன்னும் நிறைய பேர் தேவை, இன்னும் சுவிசேஷம் சொல்ல நிறைய பேர் தேவை. ஆனா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னுடைய வீடு போதும், என்னுடைய வீட்டுக்காக நான் உழைக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் உழைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை மறந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நீங்க போராடுங்க. ஆண்டவருக்காக ஆண்டவர் இடத்துல கேளுங்க, அப்பா இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல விசாரிங்க, நான் என்ன பண்ணணும், இன்னைக்கு உங்களுடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்யணும், உமக்காக நான் என்ன செய்யணும். நமக்காக ஆண்டவர் எவ்வளவு செய்திருக்கிறார், நமக்காக அவர் எவ்வளவு செய்திருக்கிறார். அந்த கொரோனா நாட்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா கண்மணி போல காத்து வந்தார். இப்போ அந்த சிலிண்டர் பிரச்சனை வந்துச்சு. எத்தனை பேர் வீட்டுல சிலிண்டர் ஃபுல்லா இருக்குது? எத்தனை பேர் வீட்டுல நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குனீங்க? எத்தனையோ கடைகள் மூடப்பட்டது, எத்தனையோ பேர் நைட்டு சாப்பிடாம தூங்குறாங்க. இதுதான் கிருபை, இதுதான் ஆண்டவர் நம்மேல் வைத்த கிருபை. அப்போ அவருக்காக நம்ம அவருடைய வீட்டுக்காக நம்ம ஓடும் பொழுது, அவருடைய ஆலயத்துக்காக, அவருடைய ஜபத்துக்காக, அவருடைய வசனத்துக்காக நீங்க ஓடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் ஒன்றும் குறையாது, கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெகேமியா
1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நெகேமியா 1:2. என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். இவர் நெகேமியா எங்க இருக்கிறாரு? சூசான் அரண்மனையில அவர் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் நல்லா தான் இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன செய்யறாரு? அவர் கூட இருந்த அந்த ஜனங்களுக்காக அவருடைய இருதயம் பரிதபிக்கிறது, அப்படித்தானே? அவர்களை குறித்து விசாரிக்கிறார். அவங்க எப்படி இருக்கிறாங்க? அந்த யூதரையும் தப்பி வந்த அவர் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டாரு. அவர் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டாரு. அந்த பாவத்துல இருந்து அவர் வெளியே வந்துட்டாரு. அந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்து அவர் வெளியே வந்துட்டாரு. ஆனாலும் அங்க மாட்டிக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக அவர் விசாரிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் எத்தனை பாவத்துல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்தாரு, எத்தனை சிறையிருப்புல இருந்து நம்ம குடும்பத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா அதே சிறையிருப்புல எத்தனை பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. அதே பிரச்சனையில, அதே போராட்டத்துல இன்னும் எத்தனை குடும்பம் தவித்து கொண்டு இருக்கிறது. அந்த குடும்பங்களுக்காக நீங்க ஜெபிப்பீங்களா? அந்த குடும்பங்களுக்காக. ஏன்னா அந்த பாதையில போன உங்களுக்கு தான் அதனுடைய ஏற்ற வழி தெரியும். அந்த பாதையில போன உங்களுக்கு தான் அந்த சூழ்நிலை இருக்கும்போது எவ்வளவு கடினமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நீங்க அப்ப என்ன செய்யணும்? அந்த சிறையிருப்புல இன்னும் தவித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக, இன்னும் தவித்து கொண்டு இருக்கிற விசுவாசிகளுக்காக, இன்னும் தவித்து கொண்டிருக்கிற ஏராள மக்கள் நம்ம இந்திய தேசத்துல ஜனங்கள் கொட்டி கிடக்குறாங்க, கோடி கோடியா இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு பேர் மதுபானத்துல இருக்கிறாங்க, எவ்வளவு பசங்க வாலிபர்கள் வழி தப்பி போய் இருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய குடும்பத்தை ரட்சித்தாரே, நம்ம என்ன செய்யணும்? அந்த குடும்பத்துக்காக நம்ம கேட்கணும், ஆண்டவரிடத்துல விசாரிக்கணும். அப்ப அவர்களிடத்துல ஊழியம் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அப்ப அவர்களை சந்திக்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. அவர் வழிவாசல்களை திறந்து கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சா போய் சொல்ல முடியாது. ஆனா ஆண்டவர் இருதயத்துல ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து உங்களின் மூலமாக அவர்கள் மூலம் கிரியை செய்வார். உங்களின் மூலமாக அவர்களை சாட்சியாக அவர் நிறுத்துவார். இன்றைக்கு சிறையிருப்புல இருந்து தப்புன நம்ம சிறையிருப்புல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். அதுதான் நம்ம மேல் விழுந்த கடமை. நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவர் இடத்துல விசாரிங்க. இன்றைக்கு எந்தெந்த பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்தாரோ அந்த பாவத்தை சொல்லி, அப்பா எந்தெந்த குடும்பத்துல அந்த பாவம் இன்னும் நிலை பெற்று இருக்குதோ, எந்தெந்த குடும்பத்துல இன்னும் அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா, அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அப்பா உம்மிடத்தில் விசாரிக்கிறதற்கு நாங்க வந்திருக்கிறோம், உம்மிடத்தில் விசாரிக்கிறதுக்கு நாங்க வந்திருக்கிறோம் அப்பா. அநேக குடும்பத்துல பிரச்சனை, அநேக குடும்பத்துல போராட்டம், இவ்வளோ குடும்பத்துல அப்பா சமாதானம் இல்லாம அழுது கொண்டு படுக்கிற குடும்பங்கள் அநேகம். அப்பா என்னை நீ பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தீரே, என்னை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தீரே, இப்படிப்பட்ட சிறையிருப்புல இருந்து என்னை மாற்றி அப்பா என்னை நீர் நல்லா வைத்திருக்கிறீரே ராஜா. அப்படிப்பட்ட பாதையில போய் கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட பிரச்சனையில போய் கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் நடத்துங்க. அந்த பிள்ளைகளை ஏந்தி தாங்கி சுமந்து தப்பி வைக்கிற தேவனே, அப்பா நீர் அவர்களுடைய கரத்தை பிடிப்பீராக அப்பா. அவர்களை கரத்தை பிடித்து அப்பா நீர் வெளியே நடத்தி கொண்டு வாங்க. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக அவர் நடக்கும் பொழுது, அதை வெளியே வரும் பொழுது நீர் நீரூற்றாய் மாற்றி கொடுப்பீராக தகப்பனே. அந்த நீரூற்றை அவங்க பார்க்கணும். என்னுடைய குடும்பம் எப்படி ரட்சிப்படைந்துச்சோ, என்னுடைய குடும்பம் எப்படி சுவிசேஷத்துல அப்பா நான் தேறிறவா உட்கார்ந்து இருக்கிறேனோ, அதே போல என்னை சுற்றியுள்ள குடும்பங்கள் தேறப்படணும். அப்ப என்னுடைய சுற்றியுள்ள குடும்பங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல என்னுடைய இருதயத்தை நீர் மாற்றி கொடுப்பீராக அப்பா. உம்மிடத்துல விசாரிக்கிறேன் அப்பா. வழிவாசல்களை திறந்து கொடுங்க. இன்னும் நான் சுவிசேஷம் சொல்றதுக்கு, இன்னும் அநேக மக்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு, என்னோட கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா வசனத்தை போதிக்கிறதற்கு வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக தகப்பனே. சிறையிருப்புல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் மீட்டு கொண்டு வாரும், நீர் மீட்டு கொண்டு வாரும். எல்லா பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டு வாரும் அப்பா. குடிப்பழக்கத்துல இருந்து மீட்டு கொண்டு வாரும் அப்பா. பிரச்சனைகள்ல இருந்து மீட்டு கொண்டு வாரும் அப்பா. சண்டைகள்ல இருந்து மீட்டு கொண்டு வாரும். பிரிவினை ஆவியிலிருந்து மீட்டு கொண்டு வாரும் அப்பா. நீர் நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை நம்பி இருக்கிறோம் அப்பா. என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, உயிரோடு இருக்கிற தேவனே உம்மை நம்பி இருக்கிறோம் அப்பா. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே
மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.